வணக்கம். ஒரு மகா மனிதரின் பேர் அற்புதங்களை பற்றித்தான் உங்களிடையே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு முறை சபை பேருந்து நிறுத்தத்தில் எல்லோரும் தங்களுக்கான ஊர்களுக்கு செல்வதற்காக பல மனிதர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களின் உயரமும் குள்ளமும் இல்லாத ஒரு மெலிந்த உருவத்தோடு ஒரு மனிதரும் அங்கே நின்று கொண்டிருந்தார். அவர் நெற்றி நிறைய விபூதியை பூசியும் சிவப்பும் வைத்திருந்தார். அவரை பார்த்தால் எல்லோரும் ஒரு சாமியார் என்றுதான் சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் அந்த மெலிந்த தேகம் கொண்ட உருவம் அந்த சில மனிதர்களோடு அவரும் பேருந்திற்காகத்தான் நின்றிருப்பதாக நம்மால் உணர்த்த முடிந்தது. அப்படி அவர்கள் நின்று கொண்டிருந்த போது பொதுவாக விருதாலம் கடலூர் மார்க்கமாக வருகின்ற பேருந்து குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரத்திற்கு ஒரு முறைதான் இந்த சாலை மார்க்கமாக பேருந்துகள் செல்லும். அப்படி இருக்கின்ற போது இவர்கள் பேருந்திற்காக காத்து கொண்டிருந்தார்கள். சிறிது நேரத்தில் ஒரு பேருந்தும் வந்தது. விருத்தாசலம் என்னும் பலகையை தாங்கியபடி அந்த பேருந்திலே எல்லோரும் மளமளவென்று ஏறினார்கள். அதில் இந்த மெலிதம் தேகம் கொண்ட இந்த சாமியார் அவர்களும் ஏறினார்கள். இவர்கள் ஏறுவதற்கு முன்பாக அந்த நடத்துனர் வேகமாக ஒரு ஒத்தை குரலிலே அவர் பேசினார். இடையில் உள்ள வீணங்கேணி, மேட்டுக்குப்பம் போன்ற ஊர்களிலே பேருந்து நிற்காது. சேப்பாநத்தம், நெய்வேலி, விருத்தாசலம் மட்டும்தான் இருக்கும் என்று ஒரு எச்சரிக்கையை அவர் பயணிகளுக்கு பெரிய முகமாக அவர் ஒலித்த குரலில் பேசினார். அப்படி பேசியவுடன் ஏறியவர்கள் எல்லோரும் அந்த எச்சரிக்கையின் வாயிலாக தாங்கள் செல்லுகின்ற ஊர்கள் சரியான பயணம்தான் என்ற வகையிலே எல்லோரும் ஏறி இருக்கையில் அமர்ந்தார்கள். இந்த சாமியார் மட்டும் ஏறி நின்று கொண்டிருந்தார். நடத்துனர் எல்லோரிடமும் தாங்கள் செல்வதற்கான கட்டண ரசீதை கொடுத்து கொண்டிருந்தார். அப்பொழுது நீங்கள் என்ன ஊருக்கு செல்ல வேண்டும் என்று அந்த சாமியாரை பார்த்து கேட்டார். அப்பொழுது நான் மேட்டுக்குப்பத்தில் இறங்க வேண்டும் என்று சொன்னார். உடனே நடத்துனருக்கு முகத்தில் கொஞ்சம் கோபம் கலந்த ரேகைகள் விரிந்து கண்களை பார்த்தார். கோபமுடன் பார்த்தார்.